இப்பெல்லாம் சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகிற விஷயங்கள்லாம் சினிமால வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அப்போ சினிமால வந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரியல் லைஃப்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒயர் பேண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2004 மன்மதன் படம் மூலமா எஸ்டிஆர் அவர்கள் தன்னோட படத்துல இந்த ஒயர் பேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. இது அப்படியே வல்லவன் படம் மூலமா யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஒயர் பேண்ட் அப்ப இருந்த டைம்ல நிஜமாவே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கிருதாக்கு நடுவுல கோடு போட்டு சுத்துவாங்க. இந்த ஒரு விஷயம் அப்ப ட்ரெண்ட் ஆச்சு. ரெண்டாவது பல்சர் பைக் பிஜிஎம். நான் சொன்ன உடனே இந்த பிஜிஎம் உங்க மைண்டுக்கு வந்திருக்கும். பொல்லாதவன் படத்துல ஜி பிரகாஷ் மியூசிக்ல இந்த ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் மக்களுக்கு பிடிச்சி போய் அவங்களோட பைக்ல பிரேக் அடிச்சு அந்த பிஜிஎம் வர மாதிரிலாம் நிறைய பேர் செட் பண்ணியிருந்தாங்க. மூணாவது செயின், அதாவது மங்காத்தா செயின். மங்காத்தா படம் வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு செயினை வந்து நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு செயின் ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பேர் இந்த செயின் போட்டிருந்தாங்க. ஏன் நான் கூட ஒரு 3-4 வருஷமா செயின் போட்டிருந்தேன். நாலாவது கண் கண்ணாடி, அதாங்க பாக்கியராஜ் கண்ணாடி. நல்லா ஃப்ரேம் பெருசா இருக்கும். அவரோட முந்தானை முடிச்சு அவரோட இன்னும் சில நிறைய படங்கள்ல அந்த கண்ணாடியை நம்ம பார்த்திருப்போம். அப்பெல்லாம் அந்த கண்ணாடிக்கு பேரே பாக்கியராஜ் கண்ணாடி தான் சொல்லுவாங்க. ஏன் இப்பயுமே அப்படிதான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த கண்ணாடி அவர் மூலமா ஃபேமஸ் ஆச்சு. அஞ்சாவது உப்மா, அதாவது இட்லி உப்மா. நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா சூரியவம்சம் படம் மூலமா தான் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. வீட்டுல மிச்சமாகிற இட்லிய இந்த மாதிரி உப்மா பண்றதே அந்த படம் மூலமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம், ஃபுட்டு வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. சினிமா வெறும் பொழுதுபோக்கா மட்டும் பார்க்காம அது மூலமா மக்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறாங்க. சோ நல்லதே காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.